என்றால் இந்த கேள்வி மனிதனை தவிர வேறு யாருக்கும் தோன்றாது, எந்த உயிரினங்களுக்கும் தோன்றாது. இந்த கேள்வி தோன்றாதவரை நீங்களும் மனிதனை தவிர வேறு விலங்குகள் தான். அதை தெரிந்து கொண்டால் ரூஹை பற்றி எல்லாம் நமக்கு தெரியுமா? இன்னைக்கு விஞ்ஞானி ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆன்மா என்றால் அப்படி ஒன்று இல்லைன்னே சொல்லிட்டு போயிட்டான். சரி, உயிர் என்னப்பா இயங்குகிறது தெரியல சார். அவ்வளவு பெரிய விஞ்ஞானம் கண்டுபிடிக்க முடியலை. அதுபோல விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியாத தத்துவம் தான் இறை தத்துவம். உன்னால் முடிந்த அளவுக்கு பார், அனுபவிக்கலாம். ரூஹ் எப்படிப்பட்டதை அனுபவிக்கலாம். அதை கொண்டு நீ தலைவன் இறைவன் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு மகா சமுத்திரத்தினுடைய ஒரு துளிதான் நீ. அந்த துளியினுடைய சுவையிலே சமுத்திரத்தின் சுவையும் தன்மையும் பண்புகளும் அடங்கி இருக்கின்றன. துளியை அறிந்தவன் சமுத்திரத்தை அறிவான். எப்படி இந்த துளி எந்த நூற்துளியும் கடைசியிலே சமுத்திரத்தில் போய் சேருகிறதோ அதுபோல இங்க இருக்கிற இத்தனையோ கோடிக்கணக்கான துளிகள் அந்த மகா சமுத்திரத்தை நோக்கி அதில் போய் கலந்து விடுகின்றன. அதற்கு பிறகு சமுத்திரம் என்ற பெயர் தான் உண்டே தவிர அதில் போய் கலந்த நதி காவிரி, வைகை, தேம், மஞ்சளாரின் பெயர் கிடையாது, மறைஞ்சு போயிடும். அதுவும் இதற்குள்ள இருக்கிறது. அந்த ஆன்மா போனால் அவனோடு கலந்து போ. அதற்கு பிறகு அப்துல் ரஹ்மானுடைய ஆன்மா இது, ஹிதாயத்துல்லாவுடைய ஆன்மா இது, சமதனுடைய ஆன்மா இது. உடலோடு நம்முடைய விலாசம் போயிற்று, உடலோடு நம்முடைய பெயர் போயிற்று. உடலுக்குத்தான் இந்த முகவரி, இந்த விலாசம், இந்த அடையாளம், இதெல்லாம் உருவ மாற்றம். ஆன்மாவிலே உருவ மாற்றம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆன்மா தான். ஆன்மாவாக பிரித்த பிறகு நாம் கண்டுபிடிக்க முடியாது யாருடைய ஆன்மா. அதற்கு உதாரணம் சொல்லுகிறேன். பாத்திரங்களிலே காற்று இருக்கிறது, வெறுமையாக இருக்கிற பாத்திரங்களிலே காற்று இருக்கிறது. வெளியிலும் காற்று இருக்கிறது, உள்ளேயும் காற்று இருக்கிறது. உள்ளே இருக்கிற போது கூட இது இந்த பானையின் காற்று, இது இந்த பானையின் காற்று என்று அடையாளம் காண முடியுமா? காண முடியாது. காற்று ஒன்றுதான், அதனுடைய ஒரு தன்மை ஒன்றுதான். அது குடத்தில் இருந்தாலும் அதுதான், வெளியே இருந்தாலும் அதுதான். குடம் உடைந்து விட்டது, காற்று எங்கே போயிற்று? குடத்தில் இருந்த காற்று வான்வெளியில் இருக்கிற காற்றோடு கலந்து போய்விட்டது. அதற்கு பிறகு இந்த குடத்தில் இருந்த காற்று தான் இங்கே இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுபோல நம்முடைய ரூஹ், நம்முடைய ஆன்மா வெளியேறினால் அவனோடு சென்று கலந்து விடுகிறது. இன்னார் இல்லாஹி ராஜிஊன், எங்கிருந்து வந்ததோ அங்கே போய் சேர்த்து விடுகிறது. இதை தெரிந்து கொண்டால் நீ இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்து மற்றொரு அருமையான கருத்தை சொல்லுகிறார் பீரப்பா அவர்கள். ஏன்னா ஒரு கருத்துக்கு எனக்கு ஒரு நாள் 2 மணி நேரம் சொற்பொழிவு அப்படி இருந்தால் தான் ஆறாமல் அதனுடைய எல்லா ரகசியங்களையும் சொல்ல முடியும். ஒரு சொற்பொழிவில் பல கருத்துக்களை சொல்ல முடியாது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஹோட்டலுக்கு போனால் பசி 2 இட்லி கொண்டா, ஒரு வடை கொண்டா, கொஞ்சம் பொங்கல், ஒரு பொங்கல் கொண்டா, இன்னும் சில பேர் இருக்கிறாங்க தோசை கொண்டா, ஊத்தப்பம் கொண்டா, சப்பாத்தியும் கொண்டா, பூரியும் கொண்டா. ஆசை நேரம் விட்டது. ஆனால் 1-2 நான் சேர்த்து சொல்கிறேன். ஒரு மகா முனிவர் இருந்தார். அந்த முனிவரிடத்தில் ஒரு அரசன் சென்று, அரசனே, நான் இந்த நாட்டினுடைய மன்னன், நான் இந்த நாடுகளில் எல்லாம் வென்றவன், நான் இவ்வளவு பெருஞ்செல்வத்திற்கு அதிபதி, நான் உன்னுடைய சீடனாக விரும்புகிறேன் என்று சொன்னான். அந்த முனிவர் சொன்னார், நான் செத்த பிறகு வான். அவன் திடுக்கிட்டான். நான் உங்கள் சீடனாக விரும்புகிறேன் என்று சொல்லுகிறேன், நீங்க நான் செத்த பிறகு வான் சொல்லுகிறீர்களே, நீங்கள் தானே எனக்கு குருவாக இருக்க வேணும். நீங்க செத்த பிறகு நான் வந்து என்ன பிரயோஜனம்? நான் எங்கே போவேன்? நான் அரசன், நான் உங்கள் சீடனாக விரும்புகிறேன். திரும்ப திரும்ப சொல்றான். அதான் சொல்லிட்டேனடா, நான் செத்த பிறகு வா போன்ற.
அப்பவும் புரியல அவனுக்கு. அங்கேயே நின்று கொண்டு வந்தான். இந்த முனிவன் சொன்னா, எதுக்கு எடுத்தாலும் நீ நான் பேசுற, நான் அரசங்கிற, நான் இத்தனை ராஜ்யங்களை கட்டி ஆளுகிறேங்கிற, நான் பெருஞ்செல்வத்திற்கு அதிபதிங்கிற, நான் சீடனாக விரும்புகிறேன்னு சொல்ற, இந்த நான் நான் என்று சொல்லுகிற இந்த ஆணவம் இருக்கிற வரைக்கும், உன்னுடைய அகந்தை இருக்கிற வரைக்கும் நீ ஞானம் பெற முடியாது, உண்மையை அறிந்து கொள்ள முடியாது, நான் போதிப்பதை புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் உனக்குள் இருக்கிற இந்த நான் செத்த பிறகு வான்னு சொன்னேன். இப்ப நான்கிற உணர்வு இருக்கிற வரை இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆனா இறைவன் என்ன பண்ணா, தன்னை அறிய ஒன்று வேண்டும் என்பதற்காக அவன் கன்சுல் மக்ஃபியாக இருந்தான், மறைந்த புதையலாக இருந்தான், அவன் மட்டும் இருந்தான், ஏகனாக அவன் தன்னை வெளிப்படுத்த விரும்பினான். ஆகையினாலே இந்த பிரபஞ்சத்தை படைத்தான். இந்த பிரபஞ்சங்களில் நாம் ஒன்று, ஒரு படைப்பில் நாம் ஒன்று, கண்ணாடி மாதிரி நம்மிலே அவன் தன்னை பார்த்துக் கொள்கின்றான். அந்த ரெண்டு என்று அதனால உண்டாயிற்று. ஒன்றாக இருந்தது, அகதாக இருந்தது, இரண்டாகிறது. இந்த ஒன்றே இரண்டாகிறது, பார்ப்பதும் பார்க்கப்படுவதுமாக ஆகிறது. நான் மட்டும்தான் இருந்தது, இறைவனாக இருந்த பொழுது நான் என்று சொல்கிற அந்த அர்த்தம், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நானாகி இறைவன் அர்த்தம். ஆனா மனிதன் தோன்றிய உடனே அதை என்ன சொல்றான், நான்கிறான். நான் பிரிச்சிடறான், இறைவனிடத்திலிருந்து தன்னை பிரித்துக் கொள்கிறான். இறைவா நீ சொல்றான், அவனை பிரிச்சுடுறான். அந்த பிரிவு வந்து விட்டால் அது அஞ்ஞானம், அறிவு மறைக்கிறது. அந்த திரை விழுந்து விட்டால் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள மாட்டான். எனவே இந்த நான் என்ற உணர்வு இருக்கிறது, அது அழிய வேணும். அது அழிந்தால்தான் இறைவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். எப்படி நஃப்ஸை அறிவது என்பதற்கு இங்கே டெக்னிக் சொல்லித்தர. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன டெக்னிக் தான். என்ன செய்யணும் சொல்றார் அவர், நீங்கள் மரணத்திற்கு முன்பாக மரணம் அடையுங்கள். பரலுக்கு புரியல இந்த ஹதீஸ். அப்படியே சார் சாகிறதுக்கு முன்னாடி சாவுறது, செத்தால் தான் ஒரே மரணம் தானே, ரெண்டு சாவா இருக்குது. சாவதற்கு முன்னால் சாவதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் என்ற உணர்வு தான் வாழ்க்கை, அதுதான் உயிர். நீ உயிர் வாழ்வதற்கு முன்பு, சாவதற்கு உண்மையாக உனக்கு ஒரு மரணம் வருவதற்கு முன்பாக இந்த நான் என்ற உணர்வு சாகும்படியாக நடந்து கொள்ளும். இந்த நான் என்ற ஆணவம், இந்த நான் என்ற அகந்தை சாக வேணும். மரணத்திற்கு முன்பாக மரணமடை என்பதற்கு பொருள் அதுதான். சொல்லுவார் இல்லை, காரணம் இது மாரிஃபத். மாரிஃபத் அறிந்தால்தான் இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். இஸ்லாத்தில் மாரிஃபத் எல்லாம் கிடையாதுன்னு சில ஞான சூன்யங்கள் சொல்லிக் கொண்டு தெரிகிறார். அது பெரிய சொற்பொழி நான் செய்யணும். அதுக்கு இந்த ஒரே ஒரு வாக்கியம் போதும். ஹதீஸ் ஷரியத்தில் படியும் பொருள் சொல்லுங்கள் பார்ப்போம். மரணத்திற்கு முன்னால் மரணம் அடையுங்கள் என்றால் ஷரியத்தின்படி என்ன பொருள்? தற்கொலை செஞ்சுக்கிறதா, தண்டவாளத்தில் போய் படுத்துக்கிறதா? இல்லை, நான் என்ற உணர்வு சாவதற்கு முன்பாலேயே அகற்றிவிட வேண்டும். குணங்குடி மஸ்தான் அவர்கள் ரொம்ப அருமையாக சொன்னார், இறைவா நான் சாமுன் நான் சாக அருள் புரிவாயாக. பெருமானார் சொன்னதே இந்த ஞானவான்கள் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இறைவா நான் சாவதற்கு முன்பாக நான் சாக அருள் புரிவேன். ரெண்டு நானுக்கு அர்த்தம் வேற. நான் என்பது இங்கே பொதுவாக மனிதனிடையே என்று சொல்லுகிறார். சாவதற்கு முன்பாக நான் என்று சொல்லுகிற அந்த உணர்வு செத்து போக முடியாது செய்வாயாக. அதைத்தான் பீரப்பா அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் அழகா சொல்லுகிறார், நான் சென்றால் நீ வருவாய், நான் சென்றால் நீ வருவாய், நான் இருக்கிற